சீமான் அவர்கள் ஐயோ மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. அவனை பாத்தீங்களா, புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. பல்வேறு நபர்களும் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதை நான் நிறைய விதமா பாக்குறேன். இதை நான் இல்ல இதுல எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு டாபிக்குங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். யாரை கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, வெளிப்படையா தெரியுது இது வந்து வேணுமட்டே கிரியேட் பண்ண ஒரு சர்ச்சையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து வேணுமட்டே கிரியேட் பண்ண ஒரு சர்ச்சையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மாத்திட்டா சார். ஏன் கொடுக்க சொன்னாங்க? ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இவன் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கான்னு. கஸ்தூரிக்கெலாம் தெரிஞ்சதுனால. கஸ்தூரி எப்படி தெரியுமா புருட்டுஸ் தம்பி, நான் வந்து மாத்திரை எடுத்து சாக போனோம் பாருங்க, காயத்ரி ரகுராம் வந்து காப்பாற்றினாங்கல்ல, அன்றைக்கே வந்து சீமானுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்க்க வந்து சீமானுக்காக வந்துச்சு இது. ஸோ இவங்கெல்லாம் கூட்டுக்காலவாளிங்க எல்லாருமே அவருக்கு ஒன்னு ஏங்கா வந்து இவ்வளவு மெஸ் பண்ணிக்கிறதுனால தானே நான் கொடுத்தேன். நீ இப்போ வந்து நீங்கெல்லாம் ஒன்னாலன்னா நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி 2 பேரு பாவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுலதான் அவரு பேமெண்ட் பண்ணாரு. இப்ப பாரு நீ போய் பேசுறியான்னு என்ன ரொம்ப திட்டினாங்க. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை. சீமானுக்கு மட்டும் இதையே எடுத்துக்கிட்டு, அதுவும் அது டைமிங் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது அவர் எப்பவுமே தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அரசியல் எதுக்கு இவன் இப்ப லூஸ் மாதிரி வளர்றான்? ஒரே ஒரு மாற்றம், ஓவர் நைட்ல முன்னேற்றம். சீமானுடைய கை ஓங்குற மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஒரு வீடியோவை அனுப்புறாங்க அந்த நடிகை. ஆதாமும் ஏவாளும் எந்த ஜாதி? அவங்க நம்ம ஜாதி. ஆதாம் நமக்கு தாத்தா, ஏவாள் நமக்கு பாட்டி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. முதல்ல அடைக்கல் ராஜா எந்த இனம்னு சொல்லுங்க. டேய் சைமன், இது மேடை இல்லடா, விவாத மேடை. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஸ்கோருக்கு கூட இவ்வளோ அப்டேட் கிடைச்சது இல்லை. டெய்லி காலையில் மாலையில் அப்டேட். இதை ஒரு முக்கியமான விஷயம் போல சித்தரிக்கிறதெல்லாம் சத்தம் இந்த நேரம் கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா அடடா. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு உள்நோக்கத்தோட அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க, மக்கள் எல்லாருமே அப்படிதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சீமான் ஐயா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. விஜயலட்சுமி ரொம்ப சிக்கமாக இது வீடியோ ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர், அது இருக்கிறது ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர். மேடையில் பேசலாம், ஆனால் அப்படி மேடையில் பேசிட்டு மாமா இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை, அதான் சொல்ல போனேன். இவரு மேடையில் பேசுனது வேற, இங்க பேசுறது வேற. அந்த சீமான் வேறு, இந்த சீமான் வேறு. பாருங்க வந்துட்டா பாருங்க, அதேதான் சக்கரை பொங்கல் வடகரி மாதிரி இருக்கு. இது குற்றம் தானா அப்படிங்கறதே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். நக்கல்யா அவனுக்கு. இது குற்றம் தானா அப்படிங்கறதே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா ஒருவேளை இது மிகப்பெரிய பயங்கர குற்றம், மிகப்பெரிய பயங்கர குற்றம், மிகப்பெரிய பயங்கர குற்றம், மிகப்பெரிய பயங்கர குற்றம். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெய். உலகத்திலேயே இது மிகப்பெரிய ஆகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொன்னா கூட மெனக்கெட்டு அதை ஒரு நியூஸ் ஆக்குறது யாரு? வீரிண்டு பணம் வாங்கிட்டு போனவளை புடிச்சிட்டு வந்துக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. மாசம் 30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி இருக்குது. ஒரு பாலியல் தொழிலாளி அவன். 3ஆம் பிறை படம் எப்படி அது உண்மைக்கே அந்த பாட்டு உங்களுக்கு உங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்க இப்போ பேசுனதை அனுப்பிச்சி விட்டேன். உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. ஏக்கா உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும்? வருவாரு, உங்களை பார்க்க வருவாரு. காதல் தோல்விங்கிறது எல்லாருக்கும் வாழ்க்கையில வரும். சீமான் அவர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய ஒரு துரோகம், ஏமாற்றம்,
வாழ்க்கையில அது ஒரு ஒரு மோசமான திருப்பு முனை. நிறைய பெண்களுக்கு நடக்குது. அதுல எல்லாரும் உட்கார்ந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து கடவிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் நடந்திருக்குது அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவங்க என்கிட்டையும் உதவி கேட்டிருக்காங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? இது வந்து வேணுமிட்டே கிரியேட் பண்ண ஒரு சர்ச்சையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் என்ன சொன்ன? இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் நடந்திருக்குது. இது வந்து வேணுமிட்டே கிரியேட் பண்ண ஒரு சர்ச்சையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்க. ஏமாற்றம் இருக்குங்கிறத எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா துரோகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. முடிதான் நடத்துக்கு நான் மூளையமா நடத்துக்கு உனக்கு. நீ உண்மையில யோக்கியனா நீதிமன்றத்துல போய் என் காலில் விழுகுற. என் மீது எந்த தவறும் இல்ல, இந்த வழக்குல இருந்து விடுதலை செய்யணும்னு கேட்கணும். செட்டில்மெண்ட் தயாரா இருக்குன்னு சொல்ற காரணம் என்ன? என்ன அரசு பழி வாங்குன்னு சொல்ல காரணம் என்ன? இந்த அரசு மீது பழிபட வேண்டிய அவசியம் என்ன? எல்லாம் நீ விளையாண்டு போட்டு அந்த அரசு மேல பழிபட்டா என்ன அர்த்தம்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறனா? விளையாட்டு பிள்ளை இவன் சிங்கார மன்மதன் சந்தேகமில்லை. விளையாட்டு பிள்ளை மனு போட்டிருக்காருல, நான் செட்டில்மெண்ட் பண்ண தயாரா இருக்குன்னு மனு எதுக்கு போடுறாரு? பேச்சுவார்த்தை நடத்திக்கு தயார்னு எதுக்கு செட்டில்மெண்ட் மனு போடுறாரு? இங்க வெளியே வந்து மண்டியிடாத வீரமானம் மயிர் கத்துறது, அங்க உச்சநீதிமன்றத்துல போய் ஐயா நான் மன்னிப்புக்கு தயாரா இருக்கேன், காலில் உள்ள தயாரா இருக்கேன்னு கெச்சுறதா? இவன் திருந்தலடி, இன்னும் திருந்தவே இல்ல. சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி. இப்ப சொன்னால என்ன பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்கன்னு உனக்கு எதுக்கு செட்டில்மெண்ட் தர சொல்லிச்சு? இந்த பத்திரிக்கையாளர் எவனா இந்த கேள்வி கேட்கறானா? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா நீங்க பாலியல் குற்றவாளி இல்ல, நீங்க அந்த பொண்ணோட தொடர்பு வைக்கல, பணம் கொடுத்தா போனேன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு நீங்க அங்க கோரிக்கை வச்சீங்க? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. வழக்கறிஞர் யாரு தெரியுமா? நீர் நிமேஷ் துபே. யாருங்க அவரு? அவர் பாஜகவோட ஆதரவாளர் தான். பாஜக தான் அவரு. அவர் தான் அவரை பிடிச்சி தான் போயிருக்காங்க. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் அவர் எடுக்கிற வாந்தி இருக்குல்ல, அது அருவருப்பாக இருக்கு. இப்ப பாலியல் தொழிலாளிங்கிறார், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரைட், ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? ஒரு பாலியல் தொழிலாளியை தான் நீங்கள் பொண்டாட்டின்னு சொன்னீங்களா? பொண்டாட்டி, மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படின்னா சொல்றீங்க? என்னாச்சு? ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்த பொழுது நீங்கள் விஜயலட்சுமியோடு இருந்ததற்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கின்றன. ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்த பொழுது நீங்கள் பாலியல் தொழிலாளி வீட்டுலவா இருந்தீங்களா? அப்ப நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதுதான் தமிழ் தேசியமா? நீங்க வந்து நானே பிச்சை எடுத்து வாழ்றேன்னு சொல்றீங்களே பலமுறை. ஈழத்தமிழர்கள் உங்களுக்கு வந்து உழைத்து அவர்கள் அனுப்பக்கூடிய பணத்தை வச்சுட்டு நீங்க பாலியல் தொழிலாளியோடு தான் கூத்தடித்தீர்களா, கும்மாளமிட்டீர்களா? தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. இதன் பெயர் தான் தமிழ் தேசியமா? இதைத்தான் பிரபாகரன் சொல்லி கொடுத்தாரா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. யார் கொடுத்த காசு? ஈழத்தமிழர்களும் மற்றவர்களும் உங்களுக்கு கொடுக்கிற காசுல நீங்க சல்லாப வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? அப்ப சொல்றா. என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான், வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? தோய்கலிக்கான கருவாய 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சீமானை அசிங்கப்படுத்துறதுக்காகவே விஜயலட்சுமி கையில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர்தாங்க அவங்கள பயன்படுத்தினாங்க, நாங்க எங்கேயோ பயன்படுத்துறோம். என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. நாம் தமிழர் சீமான் அந்த வார்த்தையை நான் என்டால்ஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை திமுக அண்ணா திமுக மிக கடுமையான வார்த்தை. அது மட்டுமல்ல, கொடநாடு கொலை என்னாச்சு, பொள்ளாச்சி பாலியல் என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு, அதிமுக ஊழல் அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கை? ஊழல் எதிர்ப்புல விஜயை விட கிளாரிட்டியோட இருக்கிறாரு சீமான். ரவீந்திரன் அவர்கள் ஒன்று சொன்னார், சீமான் சுட்டிக்காட்டியதை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பல வழக்குகளை சுட்டிக்காட்டி என்னாச்சுனார். அதில் அவர் சுட்டிக்காட்டிய பல வழக்குகள் சிபிஐ வசம் இருக்கின்றன.
அவர் பாஜக எதிர்த்து அதை கேள்வி கேட்பாரான்னு தெரியல. ஓகே, கேட்டால் பரவாயில்ல. அவர் அதை எவ்வளோ தூரம் கேட்பார்னு தெரியல. ஒருவேளை ரவீந்திரநாத் சாமி அடிக்கடி சொல்வது போல, இப்போ அவர் யார், இவர் பீகாரில் வந்து நிதிஷ்குமாரை முன்னிறுத்துவது போல பாஜக சீமானை முன்னிறுத்தக்கூடும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார் இல்லையா? அதனால் ஒருவேளை பாஜகவிற்கு சற்றே அவர் வந்து அடங்கி போகிறாரா அல்லது கொஞ்சம் அப்படியே அமைதியாக போகிறாரான்னு தெரியல. இருக்கட்டும்.